இங்க ஈரான்ல பசியும் பஞ்சினியும் கோர தாண்டவம் ஆட துவங்கிடுச்சுங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசி ஏற்றம், தண்ணீர் பற்றாக்குறை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பட்டினி, வேலையின்மை அப்படிலாம் ஆகிப்போச்சுங்க. இன்ஃபிளேஷன்லாம் வந்து டாலர் மதிப்பு ரொம்ப அதிகமாகி ஈரானுடைய ரியால் வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஒரு அமெரிக்க டாலர் இஸ் ஈக்குவல் டு 42,000 ஈரான் ரியால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி இங்க ஆரம்பிச்ச உடனே பொதுமக்கள் அங்க எத்தனை நாளுங்க பட்டியா இருக்க முடியும்? ஒரு ரோடு ஒழுங்கா இல்ல, ஒரே காற்று மாசுபட்டு இருக்கு, சாப்பாடுல தண்ணி குடிக்க வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர் டிக்டேட்டரான இந்த அலி கோமேனி உடனே கொல்லப்பட வேண்டும், அவர் இறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டிக்டேட்டர் ரிஜிம் அப்படின்னு சொல்லிட்டு 28/12/2025 அன்னைக்கு திடீர்னு டெஹ்ரான் நகரில் ஒரே கும்பலா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் டெஹ்ரான் நகரில் ஆரம்பிச்சா கூட 2-3 நாள்ல 28 இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து அப்படி டெஹ்ரான் நகரில் இருந்து மற்ற நகரங்களுக்கும் மற்ற கிராமங்களுக்கும் கூட பரவலாக பரவி இப்ப பெரும் போராட்டமாக உருவெடுத்து விட்டது. வில்லேஜ் கூட போயிருச்சு. 1/1/2026 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு தினத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா டெஹ்ரான்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம். துப்பாக்கி சூட்டில் ஒரு 8 பேர் பலியாயிட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் கொல்லப்பட்டார். போலீஸ் ஸ்டேஷன் தீ வைக்கப்பட்டது. ரோட்ல வச்சிருந்த வாகனங்கள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ரொம்ப மோசமாக போயிருச்சு. இதுல நிறைய பேரை கைது பண்றாங்க. அவங்க இப்படி எல்லாம் போயிருச்சுங்க. ஆனாலும் கூட யாரும் இப்ப வந்து பயப்படல. ஆட்சியாளர்கள் பயந்துட்டாங்க. இப்ப இந்த பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, மசூத் பெசஸ்கியான், அவரு எங்க உங்க கோரிக்கை நியாயமாக தெரியுது, நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், தயவுசெய்து இப்படி போராடாதீங்க, பொது சொத்தை எல்லாம் சேவப்படுத்தாதீங்க, வாங்க பேசுவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அவரு. ஆனாலும் போராட்டம் தொடர்ந்து நீங்க இறக்கணும், இந்த ஆட்சி இறங்கணும் கீழே அப்படின்னு வந்துட்டாங்க.